குருபியோ நமஹ. தமிழே, உன் பெயரால் ஊற்றெடுத்து ஓடுகிறேன் நதியாக. கலப்புக்கும் நீயே கடலாகினில். எண்ணுவதும் உன்னையே, எழுதுவதும் உன்னையே, உண்ணுவதும் உன்னையே, உயிர்ப்பதும் உன்னையே. என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழ் அன்னையே, உனக்கு முதல் வணக்கம். அவையோருக்கும் என் வணக்கம். அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறு போல் நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திர தேர்ச்சி கொண்டு சாவதற்கு அஞ்சாமல் சீருவோர் சீறி செய்வதை துணிந்து செய்து சொல்வதை தெளிந்து சொல்லி நெற்றி சுருக்கிடாமல் நேர்பட பேசி நையப்புடைந்து புதியன விரும்பி பெரிதினும் பெரிது கேட்டு போர் தொழில் பழகி மானம் போற்றி ரௌத்திரம் பழகி வீரியம் பெருக்கி வெடிப்புற பேசி வைய தலைமை கொண்டு தமிழாலும் தமிழுக்காகவும் வாழ்ந்தானே ஒருவன். சித்தனை போல திரிந்த சித்தனும் அல்ல, பித்தனை போல அலைந்த பித்தனும் அல்ல. ஆனால் தமிழ் பித்து பிடித்த சித்தன். சூரிய துண்டுகள் இவன் 2 கண்கள், வீரத்தின் கூர்மை இவன் மீசை, மொழியின் மகுடம் இவன் உண்டாசு, கோபத்தின் நிறம் இவன் திலகம், மக்களின் மனதில் விடுதலைக்கு வித்திட்டவன், மனதில் உறுதி வேண்டும் என முழக்கமிட்டவன். பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கர்ஜித்தவன், செங்கோலை வீழ்த்த எழுதுகோலுக்கு சக்தி கொடுத்தவன், திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என்று தினம் தினம் சொன்னவன், சாதி எனும் சாவுக்கு சவுக்கடி தந்தவன், சரிக்கு விழும் மனிதனுக்கு சரித்திரமே நீதான் என்றவன், சொல்லி சென்றவர்கள் மத்தியில் சொல்லி செய்தவன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று அஞ்சாமல் துணிந்த அக்கினி பறவை இவன். புலவனாய், பத்திரிகையாளனாய், விடுதலை போராட்ட வீரனாய், பன்முகம் தோற்றம் கொண்ட இவன் புகழ்பாட 1000 காரணம் உண்டு. பாரதியார், மகாகவி பாரதியார். பாரதியின் பிறந்த நாளை நாம் கொண்டாடும் போது தமிழ் தன்னைத்தானே கொண்டாடிக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.